வலன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிற இந்த நேரத்தில் நம்மோடு நம் சேனலுக்கு ரொம்ப நெருக்கமானவர், உலக புகழ் பெற்ற நீயே நிரந்தரம் புகழ் அருள் தந்தை திசைச்சேரி அவர்கள். அவரோடு ஒரு சில வினாக்கள் கேட்கலாம் வாங்க. வணக்கம் பாருங்க. இறை வழிபாட்டில் பாடலுக்கான இடம் எது? இறை வழிபாடுங்கிறதுல ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி அதில் உயிர் என்பது பாடலாகத்தான் இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வார்த்தைகளை விட இசைக்கு அசைய வைக்கும். இசை வார்த்தை அருமையான தமிழ் சொல். இசைய வைக்குங்க, அசைய வைக்கும். அதனால் இசை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதனால் ஒரு லிட்டர்ஜின்னு சொல்கிறோம்ல, ஒரு வழிபாடு அப்படின்னா அதில் முதல்ல பாடலை சரியான இடத்துல வைக்கணும். அப்போ தான் லிட்டர்ஜி உயிர் பெறும். இல்லாட்டி அதில் உயிர் இருக்காது. பாடல் எந்த இசை மரபில் இருக்கணும்? அதாவது ஒரு காலகட்டத்தில் லத்தீன் பாடல் இருந்துச்சு. அப்போ லத்தீன் பாடல்களுடைய இசைக்குள்ளார தமிழை சொருகினார்கள். அப்புறம் ஆங்கில பாடல்கள், ஆங்கில இசைக்குள்ள தமிழ் வார்த்தைகளை சொருகினார்கள். அப்போ அது என்ன ஆச்சு? சுக்குமி லக்குத்தி இப்பிலின்னு ஆயிடுச்சு. அதாவது சுக்கு மிளகு திப்பிலி. அது சுக்குமி லக்குத்தி இப்பிலின்னா அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, ஒரு காலகட்டத்தில் வேற பாடல்கள் லத்தீன் இறங்குச்சு, ஆங்கில பாடல். இப்போ தான் எல்லா வகையான இசை வடிவங்கள் இருக்குது. நல்ல தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான தகுதியான கவிஞர்கள் இருக்கிறார்கள். இப்போ போய் அந்த மாதிரி பாடிக்கொண்டிருப்பது எனக்கு உடன்பாடு இல்லை. நாம் ஆலயத்தில் இசைக்கின்ற பாடல்கள் தமிழ் இசையாக இருக்கணும். தமிழ் இசையாக இருக்கணும். ஒரு ராகா பேஸ்டாக இருக்கணும். சும்மா தொடங்கணும்னு தெரியும். 1 flat F மைனர் D மைனர் இதுலயே ஜாங் 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 உயிரே இருக்காது. எங்க ஜீவம் இருக்கு? அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போறேன். ஆண்டவர் இரக்கமா இரும், கிறிஸ்துவே இரக்கமா இரும். என்னன்னா எந்த வார்த்தைக்கு எப்படி போகணுன்றதுனால தமிழிசை ஆலயங்களில் இசைக்கப்படும். பாடலின் வேலை என்ன? பாடல் நெஞ்ச தொடரணுங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பாட்டு நெஞ்ச தொடரணும் இல்லை, ஒரு பல்லவி சரணம் அனுபல்லவி எல்லாம் போடணும்னா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வார்த்தை நெஞ்ச தொடர்தான்னு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை. இப்போ நான் போடுற பாடு ஒரு வார்த்தை, இரு வார்த்தை, ஒரு வரி, இருவரில் தான் பாட்டு போடுறேன். பெரிய பாடல்கள் கேட்டால் தான் போடுறேன், நானாக போடுறதில்லை. உதாரணத்துக்கு என்ன குறை 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 இறைவா நீ இருக்க எனக்கு என்ன குறை? குறையில்லை 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 குறையே குறையில்லை 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 இறைவா நீ இருக்க எனக்கு குறையே இல்லை. ரெண்டே சொல்லுதான். ஒரு சொல்ல ரெண்டு ஆக்கிட்டேன். இது போய் உள்ளத்துல யார் கேட்டாலும் மனசுல என்ன குறை கடவுள் இருக்கான்ற செய்தி போய் ஒரு செய்தியை நெஞ்சுக்குள் பாய்ச்சுவதாக இருக்கணும். அதுதான் இசையா நான் பார்க்கிறேன். மொழியின் வேலை என்னவா இருக்கணும் பாத? ஒரு மொழி மனித வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையா பார்க்கிறேன். மொழி ஒரு மிகப்பெரிய ஆயுதமா பார்க்கிறேன்.
அதுவும் தமிழ் மொழி தரணியில் தரமான உயர்ந்த உன்னதமான செம்மொழி. அதை உலகமே ஏற்றுக்குது. அப்போதான் மானுடராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. தமிழராய் தமிழ் மொழிக்கு சொந்தக்காரராய் பிறப்பது அதை விட மிகப்பெரியதாக நான் பார்க்குறேன். அப்போது இந்த கிறிஸ்தவ உலகம் தமிழ் மொழியை மையமாக வைத்து திருவழிபாட்டுக்களை இயக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏன்னா மறை வளர மொழி வளர்ப்போம். மொழியை வளர்த்தோம்னா தான் மறை வளரும். இப்படி மறை வளரணும்னு நினச்சிங்கன்னா மொழி வளர்க்கணும். அப்போ அதனால தான் நமது மிஷினரிமார்கள் வீரமாமுனிவர் அகராதியில் இருக்கு. அவருக்கு தெரியும் இந்த மொழி நல்ல மொழி, இந்த மொழியை செழுமைப்படுத்தினால்தான், அந்த மொழியை ஊடகமாக பயன்படுத்தினால்தான் மறைபோய் சேர முடியும். இப்போ கிறிஸ்தவத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு கூறாகவே, அதிலும் திருவழிபாட்டினுடைய கூறாகவே மொழியை நல்ல செறிவான முறையில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது நமது குறிக்கோளாக எடுத்து செய்யணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். பாடல் இறை வேண்டலா அல்லது இறை வேண்டலை உள்ளடக்கியதா? பாடல் ஃபஸ்ட்டு பாடல் என்னன்னா ஃபீல் தான். நீங்கள் என்ன பாடுறீங்க இல்லை, உங்கள் நெஞ்ச தொடுதா. உதாரணத்துக்கு வார்த்தையே இல்லாமல் நெஞ்ச தொடுது பாருங்க, நெஞ்ச தொடுதான்னு பாருங்க. இதுதான் ஒரு வார்த்தை கேட்ட ஒண்ணு வேண்டாம், இசை. அப்படி இது கொஞ்சம் இந்த மாதிரி ராகங்கள் இருக்கு, சுபபந்துவராளி ராகம். இந்த ராகத்தை நீங்க ஆரோவணம் அவரோவணம் பண்ணிங்கனாலே அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அப்ப இசை அப்படிங்கிறது அசைய வைக்கணும், இசைய வைக்கணும், நெஞ்ச உருக்கணும், கண்ணில் தண்ணி வரணும், யூ ஃபீல் ஹாப்பி, சந்தோஷத்தை கொடுக்கணும். மெலங்கலின்னு சொல்லுவாங்க. மெலங்கலிங்கிறது சோகம் கிடையாது. மெலங்கலிங்கிறது ஒரு விதமான ஒரு உணர், அது ஆனந்த கண்ணீர்னு சொல்றோம்ல, ஒரு பரவசத்தை உண்டாகணும். அப்போ அதனால தான் சொல்றேன், ஒரு ராகா பேஸ்டாவே இசை இருக்கணும், பாடல்கள் இருக்கணும். அதுல வார்த்தைகள் நெஞ்ச பிடிச்சி எப்படி அது உள்ள போய் சரக்கு இருக்கிறனால. கடைசியா பாடல் எப்பொழுது ஓய்வு பெறும்? நான் ஒரு பாட்டுல ஒரு வார்த்தை போடுவேன், மண்ணீதிலே இசை போலவே என் வாழ்விலே நிலையானவா. மண்ணீதிலே இசை போலவே என் வாழ்விலே நிலையானவா. மீட்டும் கரம் நீயாகையில் சுரமாகுவேன் நான். அப்படின்னா இந்த உலகில் ஜீவன் இருக்கும் வரை, மனித ஜீவன் இருக்கும் வரை இசை இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், இந்த உலகில் இருக்கிற ஜீவராசிகளும் கூட இசைக்கின்றது. கொடைக்கானல்ல செண்பகனூர்ல ஒரு ஃபாதர் என்கிட்ட சொன்ன, வயசானவர், அவர் இறந்து போனார். நீங்க மியூசிஷியனான்னு கேட்டார். எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்றாங்க அப்படின்னு. என்ன எப்படி சொல்றீங்க? ஏதோ சொல்லிக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் சொன்னார், இந்த பக்கத்தில் வாங்க, நீங்க குயில் பாட்டு கேட்பீங்கன்னு சொன்னார்.
அப்புறம் சின்ன டேபிள் கடை வச்சுருப்பேன். 4 காலுக்கு போகிறாங்க, குயில் பாடுது பாடுது. அப்படியே ஸ்கேலை பிடிச்ச ஐயோ அப்படியே பரவசமாயிடுச்சு. அப்படியே குயில் கோயில் பாட்டு அதெல்லாம் வந்து உண்மை. குயில் பாடுறத நான் கேட்டேன் பல இடங்கள். அதுக்கப்புறம் எங்கேயாவது போனா கேட்பேன், குயில் பாடுது. ஏங்க குயில் பாடுது, மனுஷன் எப்படிங்க பாடாம இருக்கும்? மண்ணில் மனித இனம் வாழுகிற வரை இசை வாழும். இசை இல்லாமல் மனித சமூகம் வாழ முடியாது. தேங்க்யூ ஃபாதர். ஒரு சின்ன டவுட்டு, நீங்கள் அம்மையப்பன் பாட்டில் தாயின் அன்பு சேய்க்கு இங்கே நிரந்தரம் எழுதுறீங்களா இல்லை எங்கே நிரந்தரம் எழுதுறீங்களா? அது ஒருத்தர் கேட்க சொல்லி என்கிட்ட சொன்னார். இந்த பாடத்தை மறந்துடாம இதை கேளுங்க. உண்மையை சொல்ல போனால் தாயின் அன்பு சேய்க்கு இல்லை நிரந்தரம் தான் எழுதுறேன். எங்கேன்னு எழுதலை, இங்கேன்னு எழுதலை. உண்மையிலே தாயின் அன்பு சேய்க்கு இல்லை நிரந்தரம், தாயும் தந்தையும் எனக்கு நீயே நிரந்தரம் தான் எழுதினேன். ஆனால் அந்த குழுவில் இருந்த அருள் தந்தையில் நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. சரி தாய் அன்பு சேய்க்கு, அது உண்மைதாங்க. தாய் மனுஷி தானே. அப்படி சொன்னால் என்னுடைய உதாரணம் சொல்லி, எங்கள் அம்மாவுக்கு தலைமகன் நான். எங்கள் அம்மா நான் ரொம்ப க்ளோஸர். என்னோட டிபியில் கூட எங்கள் அம்மா ஃபோட்டோட தான் இன்றைக்கும் வச்சுருக்கிறேன் நான். ஆனால் ஒரு குடும்ப ஒரு சூழலில் எங்கள் அம்மா செஞ்சது தப்பு நான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா வந்து அவ்வளோ தூரம் அன்பு செய்கிற ஒரு அம்மா என்கிட்ட பேசுறது கொஞ்ச நாள் நிறுத்திட்டாங்க. அது அந்த பாட்டு அந்த அதில் தான் அதெல்லாம் ஒரு பின்னணி. அதில் என்ன அம்மா வந்து நம்ம எவ்வளோ அன்பு செய்கிறோம் நிறுத்திட்டாங்க. தாயின் அன்பு செய்திக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் ஸ்டடி பண்ணால் நிறைய இடங்கள் சொல்லிங்க, நான் செத்தா நீ வரக்கூடாதுன்னு சொன்ன அம்மா எனக்கு தெரியும். நான் உனக்கு அம்மாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லைன்னு சொன்ன அம்மா எனக்கு தெரியும். சொத்து தரலன்னு அம்மாவை தூக்கி எறிதான், நீ எனக்கு மகனே இல்லை அப்படின்னு வேட்டுறாங்க. மனிதனாக இருக்க வரைக்கும் தாயின் அன்பு செய்திக்கு இல்லை. அன்பில் சிறந்தது தாய் அன்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் தாயின் அன்பை விட சிறந்தது கடவுளின் அன்பு அப்படிங்கிற அதான் உண்மை. ரொம்ப சொன்னது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் அதில் அடிச்சிருக்காங்க, தாயின் அன்பு செய்திக்கு இல்லைங்கிறத அடிச்சுட்டு இங்கேன்னு எழுதியிருக்காங்க. அதனால் சொன்னதான் இப்பவும் பாட்டை கேட்டிங்கன்னா அவங்க பாடும்போது தாயின் அன்பு செய்திக்கு அவ்வளோதான், கொஞ்சம் அடக்கி தான் பாடுறாங்க. தேங்க்யூ ஃபாதர். இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். தேங்க்யூ. நன்றி.